ஆண்டவருக்கு பயமுண்டாவதாக. இரட்சகராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இதை பார்க்கிற அனைவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஞான கண்மலை சபையின் சார்பாக இப்பொழுது நாங்கள் ஹூப்ளி பகுதியில் மிஷனரி ட்ரிப்பாக சபையாராக நாங்கள் லீடர்ஸாக வந்திருக்கிறோம். தேவன் இந்தியாவை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நாங்கள் இங்கே மாதனாக்குப்பங்கிற ஒரு குக்கிராமம், சென்னையில் இருக்கிற மொரட்டூர் அம்பத்தூர் பகுதியில் இருக்கிற மாதனாக்குப்பம் என்கிற தலைமை சபையிலிருந்து அருமையான பாஸ்டர் பிரவீன், பாஸ்டர் அனில், இன்னும் பாஸ்டர் அஜித், அவங்கெல்லாம் எங்களோட கூட சேர்ந்து பாஸ்டர் பிரவீனுடைய தலைமையில் இந்த மிஷனரி ஊழியத்தை தேவன் வாய்க்க செய்திருக்கிறார். ஸோ இதை குறித்து சில காரியங்களை, என்ன நடந்தது, இப்பொழுது இந்த தருணத்தில் என்ன நடந்ததை குறித்தும் இப்போ நாங்கள் கடந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு நாங்கள் சென்னையிலிருந்து ஹூப்ளிக்கு நாங்கள் புறப்பட்டுள்ளோம். 15ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு வந்து சேர்ந்தோம். எங்களுக்கு வாகனம்லாம் மாஸ்டர் பிரவீன் அவருடைய ஊழியர்கள் குழுவினர் வாகனம் ஆயத்தத்தோடு நாங்கள் சகோதரர்கள் 12 பேராக நாங்கள் மொத்தம் நாங்கள் ஊழியர்களும் எங்கள் சர்ச் லீடர்ஸும் முன்னணியில் இருக்கிறதான ஊழியத்தில் வாங்கி உள்ளவர்களாக இந்த மிஷனரி ஊழியத்தை நேர்த்தியாய் நடத்தும்படியாய் 17ஆம் தேதி திங்கட்கிழமை, 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 17 புதன்கிழமை, 18ஆம் தேதி இன்றைக்கு வியாழக்கிழமை, இந்த இடைவெளியில் சில காரியங்களை குறித்து பேச சாட்சி சொல்ல நாங்கள் கடந்தோம். ஸோ இப்பொழுது பிரவீன் நமத்தில் இப்பொழுது மிக மகிழ்ச்சி. இருந்தால் அவருக்கு ஒரு பாரம். நம்முடைய சபையில் சகோதரர் பிலமோன், அவருடைய மனைவி கிறிஸ்டலா, அவருடைய சகோதரன் தான் பாஸ்டர் பிரவீன். ஆந்திராவை சேர்ந்தவர். ஆனால் அவருக்கு ஒரு பாரம். கர்நாடகா பகுதியில் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து நல்ல மனைவியை தந்து, மூத்த மகள் பெய், 2வது இப்பொழுது பிள்ளை பிறந்து 2-3 நாள் ஆகிறது. அதையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இப்பொழுது கதகிலிருந்து இங்கே நம்ம மத்தியில் இந்த கிட்டத்தட்ட 4 டிஸ்ட்ரிக்ட் மாவட்டங்களில் கர்நாடகாவில் இருக்கிற மொத்தம் 30 மாவட்டங்கள், அதிலே 4-5 மாவட்டங்களில் கத்தந்த மிஷனரி ஊழியத்தை நிறைவேற்றினார். ஸோ பாஸ்டர் பிரவீன் ரொம்ப சந்தோஷம். இந்த ஊழியத்தை குறித்து நாங்கள் பல மாதங்களாக யோசித்து பேசி ஜெபித்து எங்களுடைய லீடர்ஸ், சபை லீடர்ஸும் இதற்காக தொடர்ந்து ஜெபித்து நாங்கள் தேவனுடைய நடத்துதலோடு, பசுத்தாவியானுடைய ஆலோசனையோடு, என்றால் தேவன் ஆத்துமபாரம் உள்ளவராயிருக்கிறார். இந்தியாவை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை கத்தரிச்சிருக்கிறார். இதை யாரும் தடுத்திருக்க முடியாது. தேவன் எனக்கு சொன்னது, அந்த நாட்களில் பல நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு மிஷனரிகளாக அநேகர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். நாம் அந்த ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் அறிவித்து அவருடைய வேலையை முடித்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு பார்ப்போம்னால் இந்த சுவிசேஷத்திற்கு பயங்கர தடை. சுவிசேஷத்தை பிசாசு தடுத்து நிறுத்த பார்க்கிறார். ஆனாலும் கர்த்தர் தேவன் இந்தியாவை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். சாதாரண பாஸ்டர் கர்த்தர் நம்ம எல்லாம் ஒன்றாக சேர்த்துருக்கிறார். நம்ம எங்கேயோ இருந்தோம். ஏன்னா அழகாக பாருங்க, நம்ம சபைக்கு ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து அப்படியே உங்களோட இணைத்து, இதெல்லாம் நாம் யோசித்து செய்யவில்லை. ஆவியானவர் இப்படி தேவன் ஊழியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஸோ இனிமேல் நானே யோசிக்கிறேன், இந்தியாவில் ஒரு எழுப்புதல் வந்து இங்கிருந்து பல நாடுகளுக்கு சுவிசேஷம் போக வேண்டும். எப்படி மேற்கத்திய, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து பல நாடுகளிலிருந்து எப்படி இங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல இந்தியாவிலிருந்து அங்கிருந்து மிஷனரிஸ் வந்து ஊழியத்தை ஸ்தாபித்தார்கள். இப்போ நம்ம பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? இந்தியாவிலிருந்து பல நாடுகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். வெளிநாடுகளிலிருந்து இந்த மிஷனரிலாம் வந்தவங்களுடைய பிள்ளைங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம் தெரியல. எல்லாம் ஊழியத்தெல்லாம் விட்டு போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு கத்தரை விட மாட்டாங்க. ஸோ நம்ம போய் என்ன செய்யணும்? இந்த மிஷனரி ஊழியத்தை தொடர்ந்து அவர்கள் மறுபடியுமாக விட்டு போன ஊழியத்தை அந்த தலைமுறை செய்யறதுக்கு நம்ம போய் அவங்கள ஞாபகம் சொல்லணும். நான் கூட அமெரிக்கா போயிருந்தோம். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சிங்க, நாங்கள் நன்றி கடனை தெரிவிக்கிறதுக்கு இப்போ நாங்கள் அங்கே உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம்.
நீங்கள் வந்து எங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சிங்க, நாங்கள் நன்றி கடன் உள்ளவர்களாக இன்றைக்கி நான் என் ஆண்டு ஊழியக்காரனை மாற்றிருக்கிறேன். இப்போ அதை நன்றி கடன் வைத்து நான் உங்கள் மத்தியில் இப்போ வந்திருக்கிறேன். இந்த ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கிறதுக்காக நான் சொல்ல வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னேன். அது மாதிரி நம்ம பிள்ளைகள், நம்ம தலைமுறை இனிமேல் இந்த மிஷினரி ஊழியத்தை கர்த்தர் உற்சாகமாய் செய்யத்தக்கதாக ஆண்டவர் நம்ம எழுப்பியிருக்கிறார். ஸோ மாஸ்டர் பிரவீன் சில என்னுடைய ரிசல்ட் இப்போ நாங்கள் பரப்பு வந்தோம். என்னுடைய சபை குழுவாக ஈடசாய் செய்து நாங்கள் வந்து இல்லை, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்து பேக்ரவுண்ட் வராங்க. இதில் ஒருத்தர் கூட கிறிஸ்தவ முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து அபிஷேகித்து இந்த ஊழியத்தை தாங்க, இந்த ஊழியத்தை செய்ய, இந்த ஊழியத்தை நடத்த அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டுவதாக இந்த நாளிலும் கூட முதலாவதாக ஞான கண்மலை சபை ஒரு தரிசனமுள்ள சபையாக இருக்கிறது, ஒரு மிஷினரி தாகமுள்ள சபையாக இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், இங்கே இருக்கிற ஊழியக்காரர்களை பலப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்ற யோசனை கொண்டு, ஒரு திட்டத்தை கொண்டு அவர்கள் இவ்வளவு தூரம் மிஷினரி பயணத்தில் மிஷினரி தாகத்தோடு கூட வந்திருக்கிறவர்களை முதலாவதாக இந்த கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற எல்லாருடைய ஊழிய சார்பிலும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சபையை இன்னும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துக்கு இந்த சபை கடந்து வந்தது இதற்காக குறைஞ்சது நாங்கள் ஒரு 5 மாதங்களாக பாஸ்டரோடு கூட தொடர்பு கொண்டு நாங்கள் கம்யூனிகேஷன் இருக்கோம். அதுக்கான திட்டங்களை வரைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கெங்க செல்வது, எப்பேற்பட்ட ஜனங்களை சந்திப்பது அப்படின்றது குறித்து நாங்கள் யோசித்து அதை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 5 மாதங்கள் இதற்காக ஜெபித்து இந்த களப்பணிகளை ஆயத்தப்படுகிற தேவன் கிருபை தந்தார். முதலாவதாக அவர்கள் இந்த மாதம் 15ஆம் தேதி ஹூப்ளி ரயில்வே ஸ்டேஷன் காலை 6:30 மணிக்கு வந்து இறங்கினார்கள். இறங்கினுடனே நாங்கள் ஒரு நல்ல ஒரு வாகனத்தை ஆயத்தப்படுத்தி அவர்களை வரவேற்கும்படியாக மாஸ்டர் அனில் அவர்கள் நானும் அந்த ஸ்டேஷன் சென்று வரவேற்று அவர்களை ஏற்றுக்கொண்டோம். முதலாவதாக அந்த வாகனத்தில் ஏறின உடனே எனக்குள்ள தோன்றின ஒரு காரியம், இவர்கள் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் மிக வெளியேற பெற்றதுன்றதை நான் உணர்ந்து மற்ற காரியங்களை குளிக்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற காரியங்களை அப்புறமா வச்சுக்கலாம், முதல்ல இறங்கினு ஊழியத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்ரெயினை விட்டு ஏறக்குறைய அவங்க மதியம் 2:30 மணிக்கு வண்டி ஏறி இருப்பாங்க. இங்கே வர்றதுக்கு 6:30 மணி ஆயிடுச்சு. இவ்வளோ மணி நேரம் பிரயாணம் செய்து வந்திருந்தாலும் ஊழியத்தின் வாஞ்சியில எனக்கு ஒரு வாரம் கஷ்டப்படுத்துறதுக்காக கிடையாது, இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் தேவராஜ்யத்துக்காக அதை செலவு செய்கின்ற ஒரு வாஞ்சியோடு கூட அப்படியாக வாகனத்திலேயே ட்ரெயின் இறங்கினது வாகனத்தில் ஏறி ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்காக சென்றிருந்தோம். அந்த பகுதி எப்பேற்பட்ட பகுதி, ட்ரைபல், அதாவது சிக்கல்கார் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி, ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி வாழ்கிற ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு சில குடும்பங்கள் இருந்தார்கள். ஆனால் வந்து அந்த நாட்களில் ஒரு முடி விற்கிறவங்க அவர்கள் செய்கிற வியாபாரம் என்ன கேட்டிங்கன்னா இந்த சௌரி முடி விற்கிறதும் குண்டுசி விற்கிறது, இப்பேற்பட்ட பல பிரதான வியாபாரங்களை செய்வார்கள். ஒரு இடத்துல நிலையாக இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. அங்கங்கே கூடாரங்களை அமைத்து அவர்கள் வாழ்கிற கூட்டமாக இருப்பாங்க. அந்த இடத்துக்கு சென்றிருந்தோம். அங்கே ஒரு பெரிய ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அவங்க குடிசையிலெல்லாம் தண்ணி வந்துட்டு காலி பண்ணப்பட்ட இடிக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்க ரயில்வே குவார்டர்ஸ் அவங்க ஆக்கிரமிச்சு அதில் தங்கியிருந்தாங்க. அந்த ஜனங்களை போய் நாங்கள் சந்திச்சு அந்த அதிகாலையில் அவர்களோடு கூட நல்ல ரொம்ப வாஞ்சியாக இருக்கும், பயங்கர வாஞ்சியாக இருக்கும், ரொம்ப வாஞ்சியாக முதற்கொண்டு பிள்ளைங்க பெரியவங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், நான் கொலை பண்ணிப்பேன். ஆமாம், அதில் ஒருத்தர் சொன்னார், நானும் கொலை பண்ணிப்பேன், நானும் ஒருத்தர் கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க இப்போது சபைக்கு வரதுக்கு நீங்கள் ஏற்பாடு. இப்போது இங்கே நம்ம லோக்கலில் பாஸ்டர் இருக்கக்கூடிய அங்கி பாஸ்டர் சபைக்கு அந்த இடத்துக்கு கடந்து போய் உற்சாகமாக அவங்கள ஆண்டவருடைய பாடலை பாடி ஆராதனை நடத்தி நல்ல சுவிசேஷத்தை அறிவித்து அவருடைய பிரச்சனைகளுக்காக வாரத்தோடு கூட ஜெபித்த போது அந்த இடத்துலேருந்து அந்த ஜனங்கள் சொன்ன ஒரு சாட்சியம்னா, எங்களை சந்திக்க யாருமே வந்தது கிடையாது, எங்கள் அரசாங்கமே ஒதுக்கிச்சு, ரேஷன் கார்டு கூட எங்களுக்கு கொடுக்கல. இந்த வருஷம் நாங்கள் மனுஷங்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தவிர எந்த அங்கீகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் நீங்கள் இயேசுவின் பெயரால் இயேசுவின் அன்பை கொண்டு எங்களை சந்திக்க வந்தால் கர்த்தர் நினைவாயிருக்கு, ஆண்டவர் மேலே நினைவார், ஆண்டவர் அவர் மேலே நினைவாக இருக்கார். கர்த்தர் அவங்கள சந்தோஷப்பட்டாங்க. அவங்கள சந்திக்க முடியாங்க. அன்னைக்கு அவங்க பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிச்சு போனப்போ கர்த்தர் அவங்களுக்கு வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசனமாக ஐயா அவர்களை கொண்டு இந்த இடத்துல பேசின ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பரலோகத்தில் இந்த இடத்துல இடம் இருக்கோ இல்லையோ, இந்த இடத்துலையும் ஆண்டவர் இடம் கொடுப்பாரு, பரலோகத்துலையும் உங்களுக்கு ஒரு இடம் கொடுப்பாரு. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம். உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஃப்ளைட்டில் போவாங்க, உங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்ல ஆசீர்வாதமாக சொன்னால் அவங்க முகத்துலலாம் ஒரு பெரிய சிரிப்பு.
ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு உற்சாகமாக தீர்க்கதரிசன வார்த்தைகள் ஊழியக்கார வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளோடு பேசும்போது அவர்கள் எவ்வளவு உற்சாகம் அடைந்தாங்க, சந்தோஷம் அடைந்தார்கள். இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. முதல்ல ஊழியத்தை முடிச்சுட்டு தான் பிறகு குளிக்கிறதுக்காக நாங்கள் போனோம். குளிக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு அருமையான ஊழியத்தை தாங்குகிற ஒரு குடும்பம், அருமையான சகோதரர் யோகா நாங்கள் குடும்பத்துக்கு கலந்து போயிருந்தோம். 2 குழுக்களாக பிரிந்து ஒரு சில பேர் இன்னொரு இடத்துக்கு, நாங்கள் இன்னொரு இடத்துக்கு. அந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் குளிக்கிறது மற்ற காரியங்கள்லாம் ஃப்ரெஷ் ஆகிற காரியங்கள் ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு. அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு அநேக பலவீனங்கள் சுகவீனங்கள் அந்த குடும்பத்தில். அந்த குடும்பத்துக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும்போது அருமையான ஊழியக்காரங்க ஐயா அந்த குடும்பத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. நாங்கள் ஊழியத்தெல்லாம் முடிச்சு திரும்பி வண்டி ஏறப்ப உங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனம் போய் நீங்கள் பரிபூர்ண சுகமாவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாக்குறுதின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க ரொம்ப நொறுமுண்டு போயிருந்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தை கேட்டிங்கன்னா, நீங்கள் வரதுக்கு முன்னாடி தான் போன வாரம் இவர் அட்மிட்டாக இருந்தது, 10 நாள் முன்னாடி நான் அட்மிட்டாக இருந்தேன், இப்படி தொடர்ந்து பலவீனங்களும் சுகவீனங்களும் எங்கள் வாழ்க்கையில் வாட்டி கொண்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குதத்தின்படி, நாகும் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குதத்தை சொல்லி அவங்களுக்கு நாங்கள் பலப்படுத்தினோம். இந்த வாக்குதத்தை அவர்கள் விசுவாசித்தார்கள். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னொன்று கொஞ்ச நேரத்தில் நம்ம வண்டி ஏற போகிறோம், அதுக்குள்ள அவங்க பூரண சுகமடைவார்கள் நான் விசுவாசிக்கிறது சாட்சியாக இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அந்த ஊழியத்தை முடிஞ்ச பிறகு நாங்கள் அவ்வளோ வார்த்தையை சொல்லி அருமையான சகோதரர் கடந்த முறையை நம்மளை நல்லா உபசரித்தாங்க. சகோதரர் மஞ்சு அவங்க அன்போடு கூட நம்மளை வரவேற்றாங்க. அந்த இடத்துல கடந்து போய் ஊழியத்தை நேசிக்கக்கூடியவர், ஊழியக்காரர்களை நேசிக்கிறவர். அந்த இடத்துல கடந்து போய் ஒரு நல்ல அருமையான காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிட்டு பழைய எடுத்து வந்தப்போ நாங்கள் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஹைவே அந்த ரயில்வே ஹவுஸ்க்கு ஏற்றோம். இப்போ அதை பார்க்கணும் 100 படிக்கு மேலே அந்த ஹோட்டலில் வந்து அந்த உயர்த்தி இப்போ அந்த இடத்துல வீடியோ எடுத்தோம். அந்த இடத்துல எப்படி எடுத்துருந்தோம். அங்கே ரொம்ப சந்தோஷமாக வியாபாரம் பெருகிது. ஹோட்டல் வியாபாரம் அற்பமாக இருந்தாலும் அது தேவன் அவர் முகத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷம். ருத்துஞ்செய் அப்படின்னு ஒரு ஹோட்டல், அதாவது உயிர் தெழுந்தவர் அப்படின்னு ஒரு ஹோட்டல். கடந்த முறை ஒரு ரோட்டோரமாக தான் ஒரு சின்ன டின் அடித்து அவங்க ஹோட்டல் வச்சுருந்தாங்க. போன முறை நாங்கள் வரும்போது அந்த மலையிலேயே நாங்கள் நினைச்சுக்கிட்டே டிஃபன் சாப்பிட்டோம். அப்போது ஐயா ஜெபம் பண்ணி சொன்னார், ஒரு நல்ல விசாலமான இடம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆலமரத்தையும் கொடுத்தார். மரம் ஃபுல்லாக அவங்க ஹோட்டலில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல டேபிள்லாம் போட்டு டென்ட் எல்லாம் போட்டு நல்லது. இப்போ ஹோட்டல் வளர்ந்துருச்சு. ஹோட்டல் வளர்ந்து வியாபாரம் கூடிய ஆசீர்வாதமாக இருக்கு. ஆசீர்வாதமாக இருக்காங்க. அவர் கவர்மெண்ட் வேலை செஞ்சுட்டு மனைவியை செய்கிறாங்க. மனைவி அந்த ஹோட்டல் நடத்துகிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு எங்களுடைய காலை உணவுகளை சாப்பிட்டு அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து அவருடைய வியாபாரத்துக்காகவும் ஊழியத்துக்காகவும் நாங்கள் ஜெபித்து எங்களுடைய ஊழிய பயணம் தொடர ஆரம்பிச்சது. முதல்ல நம்ம வண்டி எடுத்து வர ஆரம்பிச்சிருந்தோம். கிளம்புனதுங்கன்னா கலக்கட்டகி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தோம். நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலக்கட்டகி வந்து தார்வாட் டிஸ்ட்ரிக்டில் கலக்கட்டி தாலுக் ஹெட் குவார்ட்டர். இந்த கலக்கட்டி தாலுக்கு நாங்கள் கடந்து வந்தோம். கலக்கட்டி தாலுக்கு வரும்போது ஒரு ஐயா சோர்வு அவரே வேலை செஞ்சுட்டு வேலையாட்கள் கூட கூலி கொடுக்குறது கூட எனக்கு பணம் கிடையாது, எந்த வசதி எனக்கு கிடையாது, ரொம்ப கஷ்டத்தின் நடுவில் இந்த சின்ன சபையை நான் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்றத நாங்கள் உற்சாகப்படுத்துறதுக்காக போயிருந்தோம். அவருக்கு அந்த இடத்துல சோர்வு அவரே கூலியால் அந்த இடத்துல உழைச்சிட்டு இருந்தார். ஒரே ஒரு வயசான தாத்தா அவருடைய கட்டணத்துக்கு வேலை செய்யும்படியாக வந்திருக்காரு. அவ்வளோதான் அவருக்கு இருக்கிற உதவி. அவரை எங்களை பார்த்த உடனே அவருக்கு பரலோகமே இறங்கி வந்தது போல ஒரு சந்தோஷம். அவர் ஊழியர் வந்து மேஸ்திரியா இருந்தாரு. இன்னைக்கு அவரே வேலை செஞ்சுட்டு அவருடைய அவரே கட்டிட்டு சின்ன கிராமம் அந்த சபைக்கு போயிட்டு அவங்க விசுவாசிகளோட அவங்க குடும்பத்தோடு கூட அந்த ஊழியத்துக்காய் நாங்கள் ஜெபித்து ஆசீர்வதித்து அந்த கட்டட பணிகள் சிறப்பாக நடக்கும்படியாக ஆலயம் கட்டப்பட அந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்பட நாங்கள் ஜெபித்து என்னுடைய ஊழியத்தை. வேற சபையே கிடையாது. அந்த இடத்துல இருக்கிறது ஒரு 2-3 சபை தான். ஒரு சபை கட்டடம் நடந்துட்டு இருக்கு அந்த தாலுக்குலேயே. அதை நாங்கள் ஆசீர்வதிச்சு அந்த ஊழியத்தின் பணிகளை முடிச்சு நாங்கள் ஒரு தாலுக்குலேயே எத்தனை சபை? ஒரு 3 சபை இருக்கு. எத்தனை கிலோமீட்டர்? ஒரு தாலுக்கு. அந்த தாலுக்குல கிட்டத்தட்ட கல்கட்டி தாலுக்குல how many villages? 70 villages. 70 கிராமங்கள். 70 கிராமம் இருக்கு. 70 கிராமத்தில் எத்தனை சபை இருக்கு? ஒரு 3-4 சபைகள் இருக்கு அதிகபட்சம். நம்ம பாரப்படும் 70 கிராமங்களில் நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் 10 சபை இருக்கு.
ஒரு கிராமத்தில் எடுத்துட்டா 10 சபை. சில நல்ல சிட்டி பக்கத்தில் ஒரு தெருவில் எத்தனையோ சபை. இல்லை அப்படி சின்ன சின்ன கூட 5 பேர் போயிட்டு ஆராதிக்கிறாங்க. இங்கே பாருங்க 70 கிராமங்கள் இந்த கலக்கட்டி அந்த தாலுக்கு. அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்? தார்வார் டிஸ்ட்ரிக்ட். அதில் இந்த கலக்கட்டி தாலுக்கில் வந்து 70 வில்லேஜஸ் இருக்கும். 70 கிராமங்கள்ல 3 சபை தான் இருக்கு. அது ஒரு சபை தான் அதிகபட்சம் ஒரு 4 சபைகள் இருக்கு. அப்போ பாரப்படும். அதுக்கு அடுத்தது அங்கே கலக்கட்டியிலிருந்து கலக்கட்டியிலேருந்து நாங்கள் என்ன செஞ்சோன்னா பாஸ்டர் வெங்கப்பா அப்படின்றவர் எங்களை சந்திச்சார். அங்கே அந்த பாஸ்டரோடு கூட தொடர்பு கொண்டு ஒரு சில ஊழியத்தினுடைய காரியங்களை ஆயுதப்படுத்தும்படியாக அவருக்கு சொல்லியிருந்தோம். அவர் வந்து அந்த சபையை ஆசீர்வதித்து புறப்பட்டு அடுத்த கட்ட ஊழியர்கள் ஒரு பஞ்சாரா தாண்டா நிறைய லம்பானி மக்கள் வாழக்கூடிய அந்த கூட்டத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போய் சூழ்ந்து போய் உடஞ்சு போயிருந்தாங்க. பாஸ்டருடைய குடும்பமே அவருடைய சொந்த மகன் கூட உடஞ்சு போய் பிள்ளைங்க உருவாகுது, அது கலைஞ்சிருது அப்படின்னு சொல்லி அவர் வருத்தத்தோடு இருந்தார். எல்லாமே ஒரு மனத்தோடு துக்கத்தோடு இருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் அந்த வில்லேஜில் கூடியிருப்பாங்க. கரண்ட் இல்லை, இருட்டில் எங்கே உட்காந்துருக்கேன் தெரியாது, ஆளுங்க எங்கே உட்காந்துருக்குன்னு தெரியாது. ஆனால் சுவிசேஷத்தை சத்தமாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஐயா ஆண்டவருடைய வசனத்தை கம்பீரமாக சொல்லுவோம், நல்லா துதித்து ஆராதித்தார். அவர்கள் எங்களோடு கூட ஏகோபித்து ஆராதித்தார். கடைசியில் அவர்களுக்காய் ஜெபிக்கும் போது அநேக பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளத்தை பெற்றுக்கொண்டார்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள், தேவனை ஆராதித்தார்கள், விடுதலையானார்கள், சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள். அநேகருடைய பாடல்களுக்காக பாடத்தோடு கூட தொடர்ந்து ஆட்கள் அந்த சத்தத்தை கேட்டே வந்து வீட்டுக்குள்ள அவர்களுக்காய் ஜெபித்து நாங்கள் ஒரு தாண்டாவில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் வந்திருந்தாங்க. அந்த குரூப்பை அவர்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபித்து அடுத்த கட்டமாக அந்த ஊழியர்கள் முடிஞ்ச பிறகு இன்னொரு காட்டு பகுதியில் காட்டுவாசிகள் வாழக்கூடிய அவர்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீங்களும் தோற்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய அவர்கள் சித்தி அப்படின்ற ட்ரைபல் கம்யூனிட்டி. அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிக்குள்ள நாங்கள் போகணும். இது வந்து இவர்களுக்கு வெள்ளக்காரங்காலத்தில் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டாங்க. வெள்ளக்காரங்காலத்தில் அந்த நாட்களில் காட்டில் வேலை செய்ய முடியாது. 150 வருஷத்துக்கு முன்னாடி அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படியாக, அவருடைய காட்டுக்குள்ள இருக்கிற காடுகளை பாதுகாக்கும்படியாக இருக்கும்படியாக அவர்களை அந்த இனத்தினரை கொண்டு வந்து காட்டில் வச்சாங்க. அவங்க அந்த இடத்துலையும் வாழ்ந்து அப்படி வாழ்ந்துருக்கிற அடிமைகளை விலைக்கு வாங்கி வளர்ந்துருக்கிறாங்க வெள்ளக்காரங்க. அவங்க அங்கேயே உள்ளே இருந்து அவங்களுடைய அந்த பகுதி உள்ள இருக்கிறாங்க. முதல்ல ஒரு கிட்டத்தட்ட 30 பேர் கொண்ட அந்த குழுவை நாங்கள் ஆசீர்வதித்த பிறகு இந்த சித்தி அப்படின்ற கம்யூனிட்டிக்கு நாங்கள் கடந்து போகும்படியாக இந்த பாசம் தங்கி இருந்த வெங்கப்பா அவருடைய மகன் தான் குழந்தை இல்லாமல் நம்ம வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே தான் சாப்பிட்டோம் மதியம். அதே கிராமத்தில் தான் பாஸ்டர் அதே அந்த கிராமத்துல அந்த இடத்துல அங்கே அந்த இடத்துல அந்த பக்கத்துல ஈரே வில்லேஜ் அந்த பக்கத்துல பாஸ்டர் அனில் அவர்களை நிர்வாணப்படுத்தி அவர்களை அடித்து துன்புறுத்தி கை காலெல்லாம் கயிறில் கட்டி கொண்டு போய் அடித்து துன்புறுத்தி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாங்க. அதே தாலுக்குள்ள தான் நாங்கள் ஊழியத்துக்காக கடந்து போயிருக்கோம். அங்கே போய் தான் மதியம் அவங்க வீட்டில் சாப்பிட்டோம். அந்த எடுத்து வச்சு அந்த சித்தி அவங்க இடத்துக்கு கடந்து போகும்போது ஆட்கள்லாம் தயங்கினாங்க வெளியே வர்றதுக்கு. ஏன்னா அவங்க முதல் முறையாக சுவிசேஷத்தை அந்த நாட்களில் கேட்குறாங்க. அவங்க அந்த இடத்துக்கு போன பிறகு அவங்க எல்லாம் உள்ளே போயிட்டாங்க, தயங்கினாங்க, யாருன்னு புரியாமல் இருந்தாங்க. நாங்கள் நிதானமாக என்ன செஞ்சோம்னா கடையில் போய் அந்த பிரதர் சுமார் அவங்க வந்து உடனே கடைக்கு போயிட்டு கொஞ்சம் தீனிலாம் வாங்கி அந்த ஸ்வீட்டெல்லாம் வாங்கினாங்க, கொண்டு வந்தாங்க. பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்வீட்டில் குடிச்சோடனே கொஞ்சம் ஃப்ரெண்டாக ஆரம்பித்தாங்க. எல்லாம் உட்கார ஆரம்பிச்சோடனே சந்தோஷம் போகுது அந்த பாட்டு தானே, சந்தோஷம் போகுது அந்த பாட்டை பாட வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதெல்லாம் இது பண்ணலாம். அந்த சந்தோஷம் போகுது அந்த பாட்டை பாட ஆரம்பித்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோடனே பிள்ளைங்கள்லாம் ஒரு 10 பிள்ளைங்க 10-15 பிள்ளைங்க 19 பிள்ளைங்க சார் 19 கிட்டத்தட்ட 20 பிள்ளைங்க உட்கார்ந்துருந்தாங்க. அந்த 20 பிள்ளைங்களுக்கு இயேசு அனுப்பிச்சோம். அவளுக்காக ஜெபிக்கும் பொழுதே பாஸ்டர் தவிக்கிறாரு.
பயப்படுறாரு. அடிச்சிருவாங்க. இதான் முதல் முறையா இந்த வில்லேஜ் போலீஸ் நானே போலீஸ் வர போனாங்க. போலீஸ் வேற போனாங்க. இந்த வில்லேஜ்க்கு நான் தான் இதான் முதல் முறையா வரேன். இவங்க இயேசு பத்தி சொல்றதே இது முதல் முறையா. முஸ்லீம் எப்படி அந்த தெரியும் அவங்க அங்க இருக்கிறவங்க முஸ்லீம் இஸ்லாமிய நம்பிக்கை பார்த்தோம் மாஸ்க் இருந்தது அங்கே ஒரு எல்லாமே முஸ்லீம் இஸ்லாமிய நம்பிக்கை உள்ளவங்க எப்படி ஏற்றுப்பாங்க தெரியாது. முதல் முறையாக அந்த கிராமத்துக்கு போயிருக்கோம். அடிப்பாங்கன்னு தெரியாது. சீக்கிரம் புறப்படலாம் அப்படின்னு சொல்லி அந்த லோக்கலில் இருக்கிற பாஸ்டர் வழி கட்டாயமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பெரிய ஜபத்தோடு ஆயத்தோடு வந்திருக்கோம். கர்த்தருடைய பாதுகாப்பு நம்ம மேலே இருந்தது. தைரியமாக சுவிசேஷத்தை பண்ணி முடித்தோம். பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு அடையாளத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த சத்தத்தை கேட்டு பெரியவங்க நிதானம் வர ஆரம்பித்தாங்க. ஒவ்வொருத்தராக அவங்களுடைய வியாதிக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க வேலைக்காக பெரியவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுடைய சுகவீனத்துக்காக காலை வச்சிட்டோம். கண்டிப்பாக அவங்க சபை ஒரு பரிசுத்தவான் காலை வச்சுட்டாருன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக சபையோரும் ஹைவே ரோடு வந்துருச்சு. மாதாபுரத்துலாம் சரியான ரோடு கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இடமா மெயின் பிளேஸாக நான் எப்படி சொல்லிட்டேன். மாதாபுரம் வந்து மகிமை துக்கம் ஒரு அழகான இடமா மாறும். எல்லாரும் ஓடி வந்து இங்கே தங்குவாங்க. செட்டில் மினி அமெரிக்கா ஒரு மினி அமெரிக்காவாக எல்லாம் வந்து அங்கே செட்டில் ஆகும்னு சொல்லிடுவோம். இந்த மாதிரி கத்துறோம். எங்கெல்லாம் கால் வைக்கிறோமோ அதுவும் இந்த ஊழியத்தில் அழைப்பு பெற்ற நீங்கள் கால் எடுக்கிற இடத்த கத்துறது ஆசை கண்டிப்பாக ஒரு ஊழியம் வரும். அந்த ஒரு சபையோடு கால் வச்சு அப்போவே எங்களுக்கு நேரம் வந்து 5 மணி மேலே ஆயிடுச்சு அந்த ஊழியத்தெல்லாம் முடிக்கிறதுக்கு. ஏன்னா இடையில ஒரு சில குடும்பங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் ஜெபிக்கவும் போயிருந்தோம். அதுலேயும் ஒரு சில நேரம் போனதுனால ஒரு சில குடும்பங்களுக்காக நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிறதுக்காக போயிருந்தோம். அதுலேயும் நேரம் போனதுனால அப்போவே 5:30 மணி ஆச்சு. எங்களுடைய மதிய உணவு 5:30 மணிக்கு தான் சாப்பிட்டோம். அன்றைக்கி பாஸ்டர் வெங்கப்பா ஒரு அருமையான உணவை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருந்தார். போய் அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணி நல்ல உணவு சாப்பிட்டு அவர் வர வழியில் இன்னும் விடலை. ஒரு சர்ச்சை நம்ம கட்டுறதுக்காக ஒரு இடத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கோம். என் தயவு செய்து அந்த இடத்தை எங்களுக்காக ஆசீர்வதிங்க அப்படின்னு சொன்னார். கடைசி அங்கேருந்து புறப்படுகிற வேலையிலையும் அந்த இடத்துல நிறுத்தி காலி இடத்த ஆண்டவர் ஒரு பெரிய சபையை அந்த இடத்துல கொடுப்பாரு. தரிசனம் ஐயா பார்க்க ஒரு கூடாரமாக இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த நாங்கள் ஆசீர்வதித்தோம். மாஸ்டருக்காக ஜெபம் பண்ணோம். அடுத்தபடியாக மற்ற மாவட்டத்துக்கு கார்வார் டிஸ்ட்ரிக்ட் டாண்டியலிக்கு போன உடனே அந்த நைட்டு நாங்கள் முடிக்க போகிறதுக்கு 8 மணி ஆயிடுச்சு. அந்த ஒரு நல்ல திக் ஃபாரஸ்ட், நல்ல காட்டு பகுதி. அந்த இடத்துல ஒரு பெரிய பேப்பர் மில் இருக்குது. 8 மணிக்கு போன உடனே அந்த இடத்துல ஜனங்க ஆயத்தமாக இருந்தாங்க. அந்த ஜனங்களுக்காக பாரத்தோட சுவிசேஷம் சொல்லி அங்கே பலப்படுத்தி அங்கே ஒரு 15-20 பேர் கூடி இருந்தாங்க. ஈவினிங் ப்ரேயர் அந்த இடத்துல விசுவாசத்துக்காக நமக்கு உதவி செய்கிற வீரமணி அவங்க குடும்பம் இருந்தாங்க. வீரமணி அந்த நாட்களில் சிதம்பரத்துலேருந்து அவங்க வந்திருந்தாங்க. வீரமணி அவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணி அவங்க நல்ல உணவு ஆயத்தப்படுத்தி உணவு அறிஞ்சிட்டு ஒரு நல்ல அழகான ஒரு வீடு நதியோரமாக காலி நதியோரமாக கேசப்பட்டு அருமையான ஒரு நிலைப்பார்வையிலான ஒரு இடத்தை கொடுத்துருந்தார். 1:30 மிட்நைட் தான் நாங்கள் தூங்கி போயிருந்தோம். அங்கே டாண்டியலி ஓரமாக நல்ல அழகான ஒரு கெஸ்ட் ஹவுஸில் ஒரு தூங்கின பிறகு காலையில் 5:30 மணிக்கு நாங்கள் எழுந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. விடிகால 5 மணிக்கு எழுந்துட்டு குளிக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம். நம்ம சகோதரர்கள்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. காலி நதியிலேயே போயிட்டு நல்ல குளித்தோம். நல்ல மசாஜ் மாதிரி அது தண்ணியெல்லாம் இருந்தது. நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. அந்த குளிர் முடிச்சுட உடனே எங்களுடைய பிரயாணத்தை தொடங்க ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்த மாவட்டமாக இருக்கக்கூடிய புலிகள் காப்பகம், அடுத்தது காட்டுப்பகுதியான பகுதியில் நாங்கள் கடந்து போயிட்டு கடைசியாக நாங்கள் போய் சேர்ந்த ஒரு இடம் பெலகாம் மாவட்டத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். பெலகாம் அடுத்த மாவட்டத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். பெலகாம் மாவட்டத்தில் எங்களுக்கு இங்கே குளிச்சுட்டு கொஞ்சம் டிஃபன்லாம் சாப்பிட்டு அழியால் அப்படின்ற இடத்துல நிறுத்தி டிஃபன்லாம் சாப்பிட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து வர்றதுக்கு நாங்கள் சரியான நேரத்துக்கு போக முடியாது போச்சு. கொஞ்சம் லேட்டாக போனோம். 11 மணிக்கு போகக்கூடிய இடத்துக்கு 2:30 மணிக்கு நாங்கள் போய் சேர்ந்தோம், கொஞ்சம் லேட்டாக. ஆனால் அந்த ஆட்கள் அந்த ஒரு கவனித்த ஒரு காரியம், ஒரு 5 கிராமங்கள்லேருந்து அந்த ஆட்கள் வந்திருந்தாங்க. சகோதரர் அக்ஷய்குமார் அவருடைய தலைமையில் அந்த மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பாடல்களை பாடி ஆண்டவர்களுக்காக துதிச்சு ஊழியக்காரருடைய வருகைக்காக அவங்க காத்திருந்தாங்க. உற்சாகமாக சோர்ந்து போகாதபடி அந்த 2:30 மணிக்கு தான் மீட்டிங் போய் தொடங்கணுமே. ஏன்னா 2:30 மணிக்கு நான் சாப்பாடே முடிச்சிருக்கணும். ஆக்சுவலாக நாங்கள் 2:30 மணிக்கு தான் மீட்டிங்கை தொடங்கணும். 5:30 மணி வரைக்கும் உட்கார்ந்தோம் ஆராதனையில். ஒரு பஸ்ஸும் எடுக்கல, நேரம் போகிறதுன்னு தெரியல, ஆட்களும் சோர்ந்து போகல. பிள்ளைங்க கூட சின்ன பிள்ளைங்க கூட இருந்து நடக்கல. உற்சாகமாக ரொம்ப உற்சாகமாக. அது மகாராஷ்டிரா பார்டர். அது வந்து கோகாக்லேருந்து எத்தனை கிலோமீட்டர்? 50 கிலோமீட்டர்.
கோகாக்ல ஒரு 50 கிலோமீட்டரில் Maharashtra border. மகாராஷ்டிரா பார்டர். அது கோகாக் மாவட்டத்தில் இருந்து எத்தனை Tukar. கிலோமீட்டர்? 25 கோகாக் தாலுக்கில் இருந்து 25 கிலோமீட்டர் உள்ள இன்டீரியர் என்னவில் தூக்கானட்டி அப்படின்ற ஒரு வில்லேஜ். தூக்கானட்டி அப்படின்ற வில்லேஜில் தான் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தை முடிச்சோம். அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு அங்கே நான் நம்மளோட கூட இணைந்து ஊழியர் செய்யக்கூடிய சகோதரர் அர்ஜுன் அவர்களை வர சொல்லியிருந்தேன், சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லி. அவர் என்ன சொன்னாருன்னா, ஐயா இங்கேருந்து 25 கிலோமீட்டர் தான் எங்களுடைய ஊர், நம்ம போகலாம் போயிட்டு நம்ம ஒரு டெடிகேட் பண்ணணும், ஒரு காஸ்ட் டெடிகேட் பண்ணி மத்தியில் சபை கட்டுறதுக்கு இடத்த ಈಗ ಜಸ್ಟ್ 12 ಗಂಟೆಗೆ ಟಿಫನ್ ಮಾಡಿ அப்புறம் கோகாக்கில் நடந்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோகாக்கில் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் இருந்திருப்பாங்க. ஒரு 60-65 5 வில்லேஜஸ்லேருந்து ஆட்கள் வந்திருந்தாங்க. அவளுக்கு ஐயா நல்ல சுவிசேஷத்தை வல்லமையாக சொன்னாங்க. நிறைய பேர் அவருடைய வாழ்க்கையை இயேசுக்கு கொடுத்தாங்க, இயேசுடைய அன்பை உணர்ந்தாங்க. அது மட்டும் கிடையாது, புதிதாக ஊழியத்துக்கென ஒரு 3 ஆட்களை நாங்கள் அபிஷேகித்து கர்த்தராக இருக்கிற பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நாங்கள் பிரதிஷ்டை செய்து அவருடைய ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கார். இது ஒரு நல்ல அப்போஸ்தலர் ஊழியக்காரர்களே அந்த இடத்துல. அது மட்டும் கிடையாது, அவர் ஒரு ஆலோசனையை சொன்னார். வீட்டுக்கு மேலே ஒரு சின்ன சர்ச்சை கட்டணும் மெத்தையில் அப்படின்னு. மெத்தைக்கு போயிட்டு ஜெபமணி பிரதிஷ்டை பண்ணும்போது ஒரு பெரிய அடையாளமாக ஒரு பெரிய பலத்த காற்று நல்ல ஒரு மலையை வீசிச்சு அமைதியாகிடுச்சு. ஜெபம் பண்ணுறது ஆசீர்வாதம் மழை சபை கட்டப்படும் அப்படின்னு சொல்லி அதே நாங்கள் செஞ்சு முடிச்சுட்டு வண்டியில் புறப்பட்ட உடனே எங்களுக்காக ஊழியக்காரர் அர்ஜுன் காத்திருந்தார் அந்த சென்டரில். அங்கே இறங்கி கொஞ்சம் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அந்த அவர் சொன்னார் 25 கிலோமீட்டர் தான். சரி, செவ்வாய்க்கிழமை 2வது நாள் சாயங்காலம் 6 மணிக்கு லஞ்ச் முடிச்சுட்டு அடுத்த ஏரியா போகும்போது கோகாக்கில் இருந்து பார்த்துட்டு இருந்தார். இவர் 25 கிலோமீட்டர்னா அந்த வார்த்தையை நம்பி 25 தான் போல இருக்க போகலாம் அப்படின்னு. 30 ஆயிடுச்சு, 40 ஆயிடுச்சு, இன்னும் போகிறாங்க. சரி, தார் ரோடெல்லாம் போயிடுச்சு, இப்போ மண் ரோடு கூட வருது. சரி, மண் ரோடு கூட போயிட்டு முழு போதுதான் வருது. அப்புறமா இருட்டில் ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும். எங்கள் கூட வந்த டிரைவர் பயந்துட்டார், வண்டி போகுமா இல்லையா, எங்கே போகுதுன்னு தெரியல. போய் பார்த்தா ஒரு ஏன் தோட்டாது தாதுகள தோட்டா அப்படிங்கிற இடத்துல போயிருந்தோம். ஏறக்குறைய ஒரே குடும்பத்தினுடைய ஆட்கள் 120 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே ஒரு குழுவா ஒரு கோத்தர் மாதிரி அந்த இடத்துல அவங்களுக்காகவே ஒரு சபையை கட்டியிருக்காங்க. அங்கே போய் நைட்டு ராத்திரி 9 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பித்தோம். 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஜெபம் நைட்டு 12 மணிக்கு தான் முடிஞ்சது. அந்த எல்லாருமே வந்தவங்க தேவாவியானவர் பரிசுத்தாவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. நிறைய பிசாசு கட்டுலேருந்து விடுதலையானாங்க, மாந்திரிக கட்டுலேருந்து விடுதலையானாங்க. தேவன் பலத்த காரியத்தை அந்த இடத்துல செய்தார். இரவில் 12 மணிக்கு முடிச்சு அவங்கள கடைசி ஆசீர்வாதம் முடிச்சு வீட்டுக்கு போங்க அப்படின்னா கூட யாருக்கும் போக மனமில்லை. தொடர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஜோசப் ஐயா கிட்ட சொன்ன, ஐயா சாப்பிட்டு 2வது செஷன் நம்ம போகலாமா, 2வது ஒரு 3 மணிக்கு போகலாமா, ஏன்னா ஆட்கள் வாஞ்சியா இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஐயா சொன்னார், போதும் ஐயா, இது இன்னைக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னாங்க. சரி, அடுத்த நாள் ஊழியத்தை செய்யணுமே. ஏன்னா ரொம்ப தூரம் நாங்கள் தாண்டியிலேருந்து பிரயாணத்தில் ஊழியம் செஞ்சுருக்கோம், களைப்பா இருக்கும். சரி, நம்ம மறுநாள் காலையில் வேணா ஊழியத்தை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐயா ஆலோசனை கொடுத்தாங்க. அதன்படி நாங்கள் என்ன செஞ்சோம், அவங்களெல்லாம் அனுப்பிட்டு ராத்திரி சாப்பிடும்போது 12லேருந்து 1:30 மணி வரைக்கும் நல்ல அருமையான உணவை பாஸ்டவங்க எங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருந்தாங்க. அருமையான உணவு. ஒரு நைட் 1 மணிக்கு சாப்பிட்டு 2 மணிக்கு நம்ம தூங்கியிருந்தோம். தூங்கிட்டு காலையில் எழுந்த உடனே இன்னொரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்யணும். சபையில் ஏகப்பட்ட குழப்பங்கள், விசுவாசிகளுக்குள்ள அநேக அசமாதானங்கள், ஒவ்வொரு வீடாக சந்திச்சு அந்த சபைக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஒவ்வொரு பேசி அவருடைய சமாதானத்துக்காக ஒவ்வொரு குடும்பமாக நாங்கள் ஜெபித்து அந்த சபையை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபித்தோம். ஆசீர்வதித்து நல்ல காலை உணவு சாப்பிட்டு நாங்கள் புறப்பட்டு வரும்பொழுது அந்த முழு கிராமமே அந்த சொந்தக்காரங்க எல்லாம் கண்ணீரோடு கூட நின்னாங்க. போக மனம் இல்லாமல் அனுப்பும் மனசு இல்லாமல் பெரியவங்களை கண்ணீரோடு கூட எங்களை வழி அனுப்பி வச்சாங்க. அடுத்த கட்டமாக தாதுகள தோட்டம் அப்படின்னு அந்த இடத்துல ஊழியத்தை முடிச்சுட்டு இரவு நாங்கள் நேராக காலையில் நேற்று
அங்கே காலையில் கிளம்பின உடனே நாங்கள் அடுத்த நாள் காலையில் நர்குந்தில் கதக் டிஸ்ட்ரிக்ட்ல எங்களுக்கு ஊழியர் இருந்தது. வர்றதுக்கு நாங்கள் கொஞ்சம் அங்கேருந்து புறப்படுறதுக்கு நிறைய பேர் எங்களை விடாத மனசில் இருந்ததுனால வீடு வீடு ஜம் பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆனாலும் நாங்கள் கிளம்பின பிறகு வர வழியில் அருமையான ஆறு ஓடிட்டு இருந்தது. ஆற்றுல நல்ல ஒரு குளியல் போட்டோம். நல்ல ஒரு குளியல், அது ஆபத்து கலந்த ஒரு குளியலாக இருந்தது. இருந்தாலும் ரொம்ப ஜாகிரதையாக கத்திரைகளை காத்து கொண்டோம். எல்லா விஷயங்களையும் நல்ல குளிச்சுட்டு புறப்பட்டு நாங்கள் நர்குந்த் பகுதியை வந்து சேர்ந்தோம். நர்குந்த் கதக் டிஸ்ட்ரிக்ட் நர்குந்துக்கு நாங்கள் வந்திருந்தோம். கதகில் நர்குந்தில் மார்னிங் 10 o'clock to 3 o'clock வரைக்கும் அந்த விசுவாசிங்க எல்லாம் 2 மணி வரைக்கும் வாஞ்சியோட ஜபத்தில் நாங்கள் எங்களுக்காக ஆண்டவர் ஆராதிச்சுட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்த கடந்து போய் அந்த இடத்துல நாங்கள் நிறைய காரியங்களை ஆண்டவர் செஞ்ச அவருடைய சமாதானத்தை ஜபம் பண்ணோம். அவருடைய வார்த்தை சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தணும். அந்த கூட்டங்கள்லாம் முடிகிறதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. அடுத்தது அங்கேருந்து நாங்கள் அவர்களை எல்லாம் ஜபத்தை முடிச்சுட்டு நர்குந்திலிருந்து புறப்பட்டு ஹுப்ளி வந்து அடைந்தோம். அந்த இரவு சகோதரர் பிரின்ஸ் மாஸ்டர் பிரின்ஸ் சபைக்கு நேராக கடந்து வந்து கர்த்தரங்க இலைப்பாறதுக்கு உதவி செஞ்சார். இலைப்பாறதுக்கு முன்பதாக ஒரு சில காரியங்கள் ஷாப்பிங் மாதிரி சின்ன ஒரு ஷாப்பிங் முடிச்சுட்டு இலைப்பாறை நல்ல எல்லாரும் இலைப்பாறதுக்கு முன்பதாக இன்னொரு குடும்பம் எம் நகர் எஸ்எம் கிருஷ்ணா நகர் ஹுப்ளி, அந்த இடத்துல ஒரு நைட்டு 10 o'clock மீட்டிங். அவங்களும் வாஞ்சியோட எங்களுக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. குடும்ப ஜபம், அந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜபம் பண்ணி அந்த குடும்ப ஜபத்தை முடிச்சுட்டு அணில் அவங்க குடும்பத்தை சபையை சேர்ந்தவங்க. அந்த குடும்பம் அங்கே அந்த பகுதியில் ஊழியம் செய்கிறாரு. அங்கே ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆராதனை நடக்கும். அந்த ஏரியா சண்டே ஈவினிங் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அணில் அவர்கள் அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு அங்கே சாப்பாடு, அங்கே இரவு உணவை சாப்பிட்டு நாங்கள் பிரின்ஸ் அவங்க சபைக்கு இலைப்பாறதுக்காக வந்தோம். அங்கே இலைப்பாறதை முடிச்சுட்டு காலையிலே எங்களுடைய ஊழியம் தொடங்கிச்சு. உப்ளியில் காலையில் சபையில் முடிச்ச உடனே பக்கத்தில் ஒரு கம்யூனிட்டி பிரின்ஸ் அந்த ஏரியாவில் எல்லாம் சேர்ந்து அவரை அடிச்சு அவங்க அப்பாவை தாக்கி அவர் வேறு ஊருக்கு போயிட்டார். அங்கே தங்கியிருக்கிற சபையினுடைய சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலைன்னா உடஞ்சு போயிருக்கிற ஒரு சூழ்நிலை. பிரின்ஸ் அவங்களுடைய தகப்பனார் பாஸ்டர் ஜாய் அவர்கள் தான் அந்த இடத்துல பாஸ்டராக இருந்தார். அவர் அநேக உபத்திரத்தில் பாடுபட்டு அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளிநாடு போகும்படியாக ஒரு சூழ்நிலை உண்டாயிடுச்சு. இந்த பையன் வேலை செஞ்சுட்டு இருக்க பையன் இப்போ சபையை பார்த்து கொண்டு இருக்கிற அப்பேற்பட்ட சூழ்நிலை அந்த இடத்துல தங்கியிருந்தோம். அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருக்காங்க. ஒரு தெலுங்கு கம்யூனிட்டி, குந்தக்கல் மாவட்டத்தில் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி. அந்த பகுதியில் போயிட்டு பிள்ளைகளும் பெரியவர்கள் எல்லாரும் இருந்தாங்க. அவங்க தொழில் வியாபாரம் தான், பல்பு மற்ற பிளாஸ்டிக் சாமான் விற்கிற வியாபாரம். அங்கங்கே ஹைதராபாத் வேறு ஊரில் வண்டியிலேயே தங்கியிருந்த வண்டியிலே வியாபாரம். கூடாரம் போட்டிருக்காங்க. கூடாரம் போட்டு எல்லாருமே ஒரு கூடாரம் போட்டு எந்த இடத்துக்கும் மாறி போவாங்க. இங்கே இருப்பாங்க. இங்கே இந்த கூடாரத்திலே தங்கியிருக்காங்க. 9 வருஷம் 9 வருஷம் விசுவாசிக்கிறாங்க. பையன் நல்ல விசுவாசம் நாட்கள் அங்கே ஜபம் முடிச்சுட்டு அந்த இடத்துல எல்லாருக்காகவும் ஜபம் பண்ணி அந்த இடத்துல ஒரு விசேஷத்தை விண்ணப்பம் இருந்தது. என்னென்னா, நேற்று இரவில் ஒரு சர்பம் ஒன்று ஒரு வீட்டு வழியாக போயிருக்கு, ஒரு பாம்பு. அதை பார்த்து அந்த குடும்பமே பயந்து போயிருந்தாங்க. மற்றவர்கள்லாம் அவங்க நிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா அந்த பிசாசுடைய போராட்டத்துலேருந்து எங்களுக்கு விடுதலை, பாம்பு எங்கள் வீட்டு வரல, அவங்க வீட்டுக்கு தான் போயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவங்க உற்சாகப்படுத்தி ஐயா வந்து நெகட்டிவாக நினச்சிட்டு இருக்கிறத பாசிட்டிவாக அவங்களுக்கு எடுத்து சொன்னார். பாம்பு போனால் ஆசீர்வாதம், பாம்பு ஒரு வீட்டுக்குள்ளே போனால் ஊழியர்கள் இந்த குடும்பத்தில் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உற்சாகப்படுத்தி அவங்க குடும்பத்துக்கு பயணித்து அதுதான் சர்ப்பம் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வருது, சர்ப்பத்தை கூட்டு பார்க்குறோம்னா ஊழிய அடையாளம், தேவனோட அடையாளம். எல்லாருக்கும் அது கிடைக்காது, அது நான் நிறைய பார்ப்பேன். நிறைய சர்ப்பத்தை சந்திச்சேன். அப்போ ஊழியத்தில் எனக்கு தேவன் ஜெயத்தை தர சர்ப்பத்தை ஜெயிக்கும், வெல்றது. சர்ப்பத்து மேலே ஓடி சொல்கிறேன் காலத்துக்கு பெரிய பாம்பு. ஆனால் அடிச்சுன்னா அவ்வளோதான். ஆண்டவர் அறியாத மாதிரி பாதைகளை கடந்து ஐயா அவங்க நல்ல அந்த இடத்துல ப்ராடக்ட் சன், அதாவது கெட்ட குமாரனுடைய செய்தி எடுத்தாங்க. செய்தி எடுத்து அந்த ஆல்டர்காலில் மாஸ்டர் ஜோசப் அவங்க எல்லாருடைய தலைமையில் கை வச்சு அவங்களுடைய சமாதான காட்சியாக ஜெபம் பண்ணாங்க. ஜெபிக்கும் போது அவங்களுக்குள்ள பெரிய ஒரு ஆறுதல், பெரிய மனமாற்றத்துக்குள்ள அவங்க கற்று அந்த இடத்துல இருக்கிற பகுதியில் இருக்கிற ஜனங்களை தொட்டார். அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு
இப்போவே நேரமாக இருந்தது, 10:30 இருந்தது, 11 ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஏன்னா நிறைய பேர் ஜபத்துக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் இந்த இடத்துக்கு சீக்கிரம் வரணும்னு சொல்லியிருந்தேன், ஆனால் எங்களால் முடியல. அது இருந்தாலும் வந்த பிறகு ஒரு நல்ல ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டோம். இந்த இடத்துக்கு நாங்கள் 10:30 வர வேண்டியது, 10 வர வேண்டியது, 12:30 வந்து ரீச் ஆனோம். கரெக்டாக இந்த இடத்துல முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 2 வீடியோ இருக்குது. அதுக்குள்ளே இந்த உங்களை சந்திக்கிறதுல இந்த வீடியோ மூலிமா நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் 2 இடம், மொத்தம் 4 மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட். 4 டிஸ்ட்ரிக்ட். ஃபஸ்ட்டு தார்வாட் டிஸ்ட்ரிக்ட், கார்வார் டிஸ்ட்ரிக்ட், பெலகாம் டிஸ்ட்ரிக்ட், கதர் டிஸ்ட்ரிக்ட். கதர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ 4 4 டிஸ்ட்ரிக்ட்ஸை நம்ம மினிஸ்ட்ரி பண்ணிருக்கோம். போன எல்லா இடத்துலையும் அவங்க அன்பு ரொம்ப வாஞ்சியாக தான் நாங்கள் வசனம் எடுக்கிறோம். தீவுகள் காத்திருக்கோம் தேவனுடைய வசனத்துக்காக தான் பார்த்துட்டேன். ஜனங்களாம் அப்படியே வாஞ்சி 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜோ பண்ணிக்கிட்டு வெல்கம் வெல்கம். அப்புறம் இந்த வீடியோ மூலமாக அந்த சபையினரை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மேன்மேலும் இந்த மிஷனரி தரிசனத்தோட தொடர்ந்து தேவனுடைய